அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நாள் மக்கள் கடைவீதியில் பொருட்களை வாங்குவதும் விற்பதுமாக இருந்தார்கள். அங்கே வந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மக்களே, நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அங்கே இறை இல்லமான மஸ்ஜித் நபவியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொத்துக்கள் பங்கிடப்படுகின்றனவே என கூறினார்கள். அப்போது மக்கள் அந்த மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு படையெடுத்தார்கள். அங்கே எதுவும் பங்கிடப்படவில்லை. அப்போது அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், நீங்கள் சொன்னது போன்று அங்கே எதுவும் பங்கிடப்படவில்லையே என கூறினார்கள். அப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அங்கே என்ன நடந்து கொண்டிருந்தது என கேட்டார்கள். அங்கே சிலர் தொழுது கொண்டிருக்கிறார்கள், சிலர் ஓதி கொண்டிருக்கிறார்கள், சிலர் திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள், அப்படி என்று கூறினார்கள். அப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மக்களே, அதுதான் நபிகள் நாயகத்தின் சொத்துக்கள் என கூறினார்கள். நாம் சொத்துக்கள் என்றால் தங்கம், வெள்ளி, வீடு, வாசல் என கருதுகிறோம். ஆனால் சஹாபாக்களின் மேலான பார்வையில் சொத்துக்கள் என்பது மேலான இபாதத்துகளாக இருந்தது. அத்தகைய நல்லமல்கள் செய்யக்கூடிய நல்ல மக்களாக நாம் வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.